சார்லஸ் ஜே சகோதரன் 2 தடவைகள் பகிரங்கமாக இனி ஊழியர்களை திட்டுவதில்லை என்று மன்னிப்பு கேட்டதோடு 2 தடவைகளும் நிறைய வீடியோக்களை அழித்து போட்டதாகவும் சொன்னார். அது மட்டுமல்ல, நான் இனி ஊழியர்களை திட்டாதிருக்கும்படி எனக்காக ஜெபம் பண்ணணும் என்றும் சொன்னார். ஆனாலும் இந்த சகோதரனால் அந்த பொருத்தனையில் நிலை நிற்க முடியாமல் போய்விட்டது. இதற்கு காரணம் என்னவென்றால், இப்படி இந்த சார்லஸ் ஜே சகோதரன் சற்று மனம் திரும்பின சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, சகோதரா, நாங்கள் உன்னை மன்னித்து விட்டோம், இனிமேலும் நீ எங்களை திட்டினாலும் உன்னை மன்னிப்போம் என்று நேருக்கு நேர் கூப்பிட்டு பேசினாலே இந்த சகோதரனின் இருதயத்தில் ஒரு குத்தல் உண்டாகும். அதோடு இந்த கேஸையும் வாபஸ் வாங்க வேண்டும். அப்போது இந்த சார்லஸ் ஜே சகோதரனின் இருதயத்தில், நான் இவ்வளவு திட்டியும் என்னை கூப்பிட்டு இவ்வளவு அன்பாக பேசினார்களே என்று அந்த சகோதரன் வீடியோ வெளியிட்டிருப்பார். சில வேளை இந்த சகோதரன் மீண்டும் யூடியூபில் திட்டினால் அதற்கும் பதிலாக இந்த ஊழியர்கள், சார்லஸ் ஜே சகோதரனோ மற்ற யாரும் எங்களை திட்டினாலும் நாங்கள் கண்டுகொள்வதில்லை, நாங்கள் கிறிஸ்துவுக்கென்று பிழைக்க வந்தவர்கள், நாங்கள் இதை பொறுத்து சகித்தால் அந்த சகோதரனின் ஆத்மாவையும் அவனை போன்றவர்களின் ஆத்மாவையும் ஆதாயப்படுத்துகிறவர்களாக இருப்போம். எனவே எங்களுடைய பிரசங்கத்தை கேட்கிற ஒருவர் கூட அந்த சார்லஸ் ஜே சகோதரனையோ மற்ற யாரையும் திட்டி கமெண்ட்ஸ் போடக்கூடாது, போனில் கேள்விகள் கேட்டு கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. இப்படி நாம் மன்னிக்கிறவர்களாக இருந்தால்தான் மற்ற ஜனங்களையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர முடியும் என்று ஒளிவு மறைவில்லாமல் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்க வேண்டும். வீடியோ வெளியிடுவது மட்டுமல்ல, இதை ஒரு முக்கியமான வேலையாக கருதி செய்து முடிக்கவும் வேண்டும். இப்படி எந்த ஊழியக்காரன் தன் எதிரியையும் கூப்பிட்டு கேஸை வாபஸ் வாங்கி ஜனங்கள் முன் ஒரு முன்மாதிரியான ஜீவியத்தை காண்பிப்பானோ அவனே உண்மையான ஊழியக்காரன். இப்படி இந்த சமாதான விஷயத்தில் நேருக்கு நேர் யாரும் களமிறங்காததால் தான் இந்த சார்லஸ் ஜே சகோதரனால் இந்த பொருத்தனையில் நிலை நிற்க முடியவில்லை. இப்படி யாராலும் சுயநலமில்லாமல் மன்னித்து வாழ முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். மன்னித்தவர்கள் இருப்பதால் தான் இந்த வசனங்கள் ஞாபகத்திற்கு வருகிறது. அதனால் தான் சொல்லுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 21 முதல் வாசிக்கும் போது இப்படி இருக்கிறது. பேதுரு இயேசுவினிடத்தில் வந்து, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இதன் அர்த்தம் என்னவென்றால், எத்தனை தடவை குற்றங்கள் செய்தாலும் மன்னிக்கணும், கண்டிப்பாக மன்னித்தே ஆக வேண்டும் என்பதாகும். இப்படி சார்லஸ் ஜே சகோதரனிடம் பேசி இடைப்பட்ட ஊழியர்கள் மன்னிப்பின் மகத்துவத்தை காண்பிக்காததால் தான் இந்த சார்லஸ் ஜே சகோதரனால் பண்ணின பொருத்தனையில் நிலை நிற்க முடியவில்லை. பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்ற நோக்கத்துடன் வாழும் ஊழியர்களால் மட்டுமே குற்றமில்லாமல் ஜீவிக்க பேச முடியும் என்பதே காரியத்தின் கடைத்தொகை ஆகும். உலகம் அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் ஊழியர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து ஜனங்களை கர்த்தருக்குள் வழிநடத்தி தேவ கோபத்தை தணிக்க ஜெபம் பண்ணும்படி கர்த்தருடைய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.